மீண்டும் உயிர்பலி. மகா கும்பமேளா 2025 ஜனவரி மாசம் 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி வரை நடக்க இருக்கிற இந்த மகா கும்பமேளாவை அட்டன் பண்றதுக்காண்டி பிரயாக்ராஜ் போற மக்கள் ஆல்ரெடி 40 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். ஆனா டெல்லியில மகா கும்பமேளாவுக்கு போற மக்களால ஏற்பட்ட கூட்ட நெரிசலால கிட்டத்தட்ட 18 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல 2 குழந்தைகள் உட்பட. அத்தனை உயிர்பலிக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, டெல்லியில இருந்து 2 சிறப்பு ட்ரெயின் விடுறாங்க. அந்த 2 ட்ரெயினுமே மொத்தமா பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கோச் எல்லாம் கிடையாது, அன்ரிசர்வ்டு மட்டும். இது தெரிஞ்சவன இந்த மக்கள் கூட்டம் சும்மா இருக்குமா? அன்ரிசர்வ்டு கோச் அறிவிச்சுட்டாங்கல்ல, வா எல்லாம் கிளம்பு, பெட்டி பிடிக்கலாம் கட்டு. ரயில்வே ஸ்டேஷன்லயே மூச்சு திணறி சிக்கி செத்தாலும் பரவாயில்ல, மகா கும்பமேளாவுக்கு போய் புனித நீராடிட்டு வந்தே ஆகும். இந்த இடத்துல அரசாங்கத்தை குறை சொல்றதா, இதுதான் நடக்குது, இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி முந்தி அடிச்சுட்டு போற மக்களை குறை சொல்றதான்னு தெரியல. இந்த இடத்துல அரசாங்கத்தோட குறையா நான் என்ன பாக்குறேன்னா, விஐபிக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. மகா கும்பமேளா நடக்கிற இடத்துல ஒரு டிவிஷன் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு விஐபி, இங்கிட்டு பொதுமக்கள். வர விஐபி மக்கள் இவங்க 2 பேரோட ரேஷியோவையும் எடுத்து பார்த்தோம்னா, விஐபிஸ்னா ஆயிரக்கணக்கில் வராங்க, மக்கள் கோடி கணக்கில் வராங்க. அதுல இருந்தே தெரியுது அந்த அரசாங்கம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அந்த நினைப்பு